கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல இருக்கிற 2வது வள்ளி, 2வது வள்ளியில 19வது மந்திரம். ஹந்தா சேத் மன்யதே ஹந்தும், ஹதஹா சேத் மன்யதே ஹதம், உபௌ தௌ ந விஜானீதஹ ந அயம் ஹந்தி ந ஹன்யதே. ஹந்தா கொல்லறவன், ஹந்தும் கொல்லறதாயிட்டு, மன்யதே நினைக்கிறான். ஆனா ஹதஹா கொல்லப்பட்டவன், ஹதம் அடுத்தவனால கொல்லப்பட்டவனாயிட்டு, மன்யதே சேது நினைக்கிறான். அப்படி நினைக்கா. உபௌ தௌ கொல்லறவனும் கொல்லப்படுறவனும், ந விஜானீதஹா தெரிஞ்சுக்கிறதில்லை, அயம் இந்த ஆத்மா, ந ஹந்தி இந்த ஆத்மாவை ஆரும் கொல்லறதும் இல்லை, ந ஹன்யதே கொல்லப்படுறதும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை. பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல சொல்றதும் இதுதான். ய ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஹ ச ஏனம் மன்யதே ஹதம், உபௌ தௌ ந விஜானீதஹ ந அயம் ஹந்தி ந ஹன்யதே. ആരാക്കുമോ ആത്മാവെ കൊല്ലറതായിട്ട് നനയ്ക്കറാൻ, ആരാക്കുമോ ആത്മാ കൊല്ലപ്പെട്ടതായിട്ട് നനയ്ക്കറാൻ, അവ രണ്ടുപേരും സത്യം தெரிஞ்சுக்கிறதில்லை. இந்த ஆத்மா ആരെയും கொல்லறதுமில்லை, இந்த ஆத்மா ஆராலையும் கொல்லப்படுறதும் இல்லை. ஹந்தா சேது ஹந்தும் மன்யதே கொல்லறவன் நினைக்கிறான், கொல்லறதுக்கு கொல்லறவன் நினைக்கிறான். ஒருத்தனை கொல்லறதுக்கு ஆராக்குமோ கொல்லறான் அவன் நினைக்கிறான். ஹதஹா சேது கொல்லப்படுறவன், ஹதம் மன்யதே ஆத்மா கொல்லப்படுறதாயிட்டும் நினைக்கிறான். யதார்த்தத்துல கொல்லறதும் இல்லை, கொல்லப்படுறதும் இல்லை. அயம் ந ஹந்தி ஆத்மாவை ஆரும் கொல்லறதும் இல்லை, ந ஹன்யதே ஆராலையும் கொல்லப்படுறதும் இல்லை. யமராஜன் இங்க ஆத்மாவோடு சுத்த ஸ்வரூபத்தையும் அதுக்கு அழிவில்லை அப்படிங்கிறதையும் அக்கும் வர்ணிக்கிறார். சரீரமும் சரீரத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் நாசம் உள்ளது, ஆத்மாவுக்கு நாசம் இல்லை அப்படிங்கிறத யமதேவன் கிளியராயிட்டு எடுத்து சொல்றார்.
ஜீவாத்மா அப்படிங்கிறது நித்தியமான ஞான ஸ்வரூபமாக்கும். அநித்தியமான அழிவிருக்கிற ஜட சரீரங்களுக்கும் பிரகிருதி விஷயங்களுக்கும் மட்டும்தான் நாசம் உள்ளது. அதனால ஜனன மரண ரஹிதமாயிருக்கிற ஆத்மா, சரீரத்துக்கு நாசம் சம்பவிச்சாலும் ஆத்மாவுக்கு நாசம் சம்பவிக்கிறதில்லை. இறந்து போவோம் அப்படிங்கிறதும் அடுத்தவாளை கொல்லுவோம் அப்படின்னும் ஆராதும் நினைக்கிறா அப்படின்னா வாஸ்தவத்துல அவ ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காமையாக்கும் அப்படியெல்லாம் சொல்றா. இந்த பிரகிருதி விஷயத்துல பிரமிச்சு நடக்கிறா. அதனால அவளுக்கு உண்மை தெரியறதில்லை. யதார்த்தத்துல ஆத்மா ஆரையும் கொல்லறதும் இல்லை, ஆருக்கும் ஆத்மா அவ கொல்லறதுக்கும் சாதிக்காது. யதார்த்த சாதகன் ശരീരത്തോടും ശരീര സംബന്ധமான விஷயங்கள் கிட்டேயும் இருக்கிற அட்டாச்மெண்ட் அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம ஆயிட்டு ஆத்மாவோடு அந்த நித்திய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு ஆத்மாவல்லாத்த சத்தியமல்லாத்த விஷயங்களை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணி சர்வதா தன்னோடு கூடி வசிக்கிற நித்திய சுகஸ்வரூபனாயிருக்கிற பரபிரம்ம புருஷோத்தமனை பிராபிக்கிறதுக்காയിട്ടുള്ള ஆக்ரகம் இருக்கிறவனாயிட்டு தீரணும். இதாக்கும் யமதேவன் நச்சிகேதஸுக்கு கொடுக்கிற உபதேசங்கள். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல இருக்கிற 2வது வள்ளியாக்கு பார்க்கிறோம். அதுல 19வது ஸ்லோகத்துல சாதகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் இந்த 20வது மந்திரத்துல நான் என்னோடது இப்படி இருக்கிற அகங்கார பாவம் இல்லாம ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யமதேவன் நச்சிகேதஸுக்கு வர்ணிக்கிறார். அனோஹோ அனீயான் மகதஹா மஹீயான் ஆத்மா அஸ்ய ஜந்தோஹோ நிஹிதஹா குஹாயாம். தம் அக்ரதுஹு பஷ்யதி வீதசோகஹ தாது பிரசாதாத் மஹீமானம் தாது பிரசாதாத் மஹிமானம் ஆத்மனஹ. அனோஹோ சூக்ஷ்மமான கண்ணுக்கு காண முடியாத பரமாணுவை விட அணியான் சூக்ஷ்மதரமாயிட்டு இருக்கிறதும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறதுலயும் சூக்ஷ்மமா இருக்கிறதும் மகதஹா இருக்கிறதுலயே பெருசா இருக்கிறதுலயும் மகியான் பெருசா இருக்கிறதுமான ஆத்மா ஆத்மாவு அஸ்ய ஜந்தோஹோ உயிரினத்தோடு குஹாயாம் ஹிருதயத்தில
நிகிதா ஸ்திதி பண்றது. எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இந்த ஆத்மா அப்படிங்கிறது வசிக்கிறது. அக்ரதுஹு பலவித ஆக்கிரகங்கள் இல்லாதவன். தாது பிரசாதாது മനസ്സ് തുടങ്ങിയ കരണങ്ങളോട് പ്രസാദത്താല ആത്മനഹ ആത്മാവോട് തം മഹിമാനം அந்த മഹാത്മ്യത്തെ പശ്യതി കാണറാൻ. വീതശോക ദുഃഖമില്ലാത്തവനായിട്ട് ഭവതീച്ച ഭവിക്കവും ചെയ്യരാൻ. உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் உண்மை அப்படிங்கிறத உண்டாக்கி கொடுக்கிறது ஆத்மாவோடு சாநித்தியமாக்கும். சரீரங்களுக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனாலேயாக்கும் அந்த சரீரங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது. சரீரங்களுக்குள்ள ஆத்மா இல்லை அப்படின்னா சரீரம் நசிச்சு போகும். கண்ணுக்கு காணாத அளவுக்கு சின்ன உயிரினங்களிலேருந்து இருக்கிறதுலயே பெரிய உயிரினங்கள் வரைக்கும் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஆத்மா அப்படிங்கிற அந்த பகவத் சைதன்யம் இருக்கு. அமீபா முதலுக்கு பிரம்மா வரைக்கும் அந்த ஆத்ம சைதன்யம் இருக்கத்தான் இருக்கு. ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு வெளியில ஏறினானாக்கா, சரீரத்தை விட்டு வெளியில வந்தானா எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போறது. அதனாலேயாக்கும் ஆத்மா அத்தியந்த சூக்ஷ்மவும் அத்தியந்த மகத்துவமாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் என்னோடது அப்படிங்கிற அகம்பாவம் இல்லாம ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கும் யமதேவன் நச்சிகேதஸுக்கு உபதேசம் பண்றார். அணு இருக்கிறதுலயே சூக்ஷ்மமானது என்ன இருக்கோ அணியான் அதை விட சூக்ஷ்மம். மகது பிரம்மலோகம் வரைக்கும் பெருசானது. மகியான் அதை விட பெருசு. சின்னதும் பெருசும் ஆயிட்டிருக்கிற சர்வதும் இருக்கிறதுலயே ரொம்ப சூக்ஷ்மம், அதே மாதிரி இருக்கிறதுலயே ரொம்ப பெருசா இருக்கிற ஆகாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிறதுலயே பெருசு ஆகாசமாக்குமே. இந்திரியங்களால எண்டு அப்படிங்கிறது காண முடியாத விஷயமாக்கும் ஆகாசம். ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்க்குற ஆகாசம் இந்த உலகத்துல எங்கேருந்து போய் பார்த்தாலும் அந்த ஆகாசம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி சூக்ஷ்மத்தில விட சூக்ஷ்மம், பெருசுல விட பெருசு, அதுக்கெல்லாம் உள்ள இருக்கிற அந்த ஜீவ சைதன்யம் ஸ்வரூபம் அஸ்யா இந்த ஜந்தோஹோ உயிரினத்தோடு குஹாயாம் குஹைக்குள்ள நிஷிதா ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கு ஜீவ சைத்தன்யம். ஆத்மாவை தேடி எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு போக வேண்டாம். என்னெல்லாம் ஆக்குமோ ஜனிக்கிறது அதெல்லாம் ஜந்து. அதாக்கும் இங்க ஜந்தோஹோ என்னெல்லாம் ஆக்குமோ ஜென்மம் எடுக்கிறது அதெல்லாம் ஜந்து. அப்ப எல்லா ஜந்துக்களுக்குள்ளேயும் இந்த ஜீவ சைதன்யம் இருக்கு. எல்லா உயிரினங்களோடும் சரீர குகைக்குள்ள ஆத்மா இருக்கு. எல்லா சரீரங்களோடும் உள்ள பிராணன் இருக்கு. பிராணனோடு உள்ளுக்குள்ள மனசு இருக்கு. பிராணனை விட சூக்ஷ்மமாக்கும் மனசு, மனசை விட சூக்ஷ்மமாக்கும் நான் செய்யறேன் அப்படிங்கிற கர்த்திருவ பாவம் இருக்கிற புத்தி. புத்தியை விட சூக்ஷ்மம் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற பாவமா இருக்கிற அகங்காரம். சூக்ஷ்மமான
இந்த விஷயங்கள் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஹிருதய குஹேலையாக்கும் இருக்கு. அந்த கரணம் அப்படிங்கிற விஷயம் தம் அந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சைதன்யமாயிருக்கிற ஆத்மஸ்வரூபன அக்ரது பஷ்யதி, சங்கல்பங்கள் இல்லாதவனுக்கு மட்டும்தான் காணறதுக்கு சாதிக்கும். പലതും ചിന്തിച്ചു കൂട്ടുന്നതാക്കും കാമനാഭാവം. ചിന്തനകളൊന്നുമില്ലേ, നിശ്ചലമാണ്, സ്വസ്ഥമാണ് അന്ധക്കരണ ശുദ്ധി വന്നാൽ മട്ടുംதான் ஆத்மஸ்வரூபனை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். அந்தக்கரண சுத்தி இருக்கிறவனுக்கு தான் பரம்பொருளை காணறதுக்கு சாதிக்கும், ஜீவாத்ம ஸ்வரூபத்தை காணறதுக்கு சாதிக்கும். ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த ஸ்வரூபம் பரமாத்மாவில லயிக்கிறதாக்கும் மோட்சம். கிரது அப்படின்னா யாகம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். யாகாதி கர்மங்களால இந்த பிரபஞ்ச விஷயங்களை மட்டும்தான் பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியை எந்த ஒரு கர்மத்தாலையும் பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. அதாக்கும் இங்க அக்ரது பஷ்யதி. யாக கர்மங்களால காணறதுக்கு சாதிக்காது. யாக கர்மங்கள் செய்யாத அவஸ்தையில அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் எல்லாம் ஒடுங்கின அவஸ்தையில அந்தக்கரண சுத்தி வந்த அவஸ்தையில மட்டும்தான் ஆத்ம சைதன்ய தர்சனம் கிடைக்கும். ஆக்ரகங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்தராத்மா தர்சனம் சாதிக்கும். இதுக்கு முன்னாலேயே ஜீவாத்மாவோடு சுத்தமான ஸ்வரூபத்தை வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்துல அதுக்கு ஜந்து அப்படின்னு ஒரு பேரு கொடுத்துட்டு அந்த உயிரினத்துக்கு ஒரு விருத்த அவஸ்தைய கொண்டு வந்து கிளியராக்கப்பட்டிருக்கு. அதானது பரபிரம புருஷோத்தமன் அந்த ஜீவாத்மாவோடு பலவித அவஸ்தையில ஸ்திதி பண்றார். அப்படின்னாலும் ஒருபோதும் எதிலையும் ஒரு அட்டாச்மெண்ட் அந்த பரபிரம்ம மூர்த்திக்கு கிடையாது. மனுஷ சரீரம் கிடைச்சதால ஜந்து, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பலவிதமான சரீரங்கள் கிடைச்ச ஜென்மம் எடுக்கிறதெல்லாம் ஜந்து. கிடைச்சிருக்கிற ஜென்மத்தை சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் சரீரத்துக்கு சுகம் கொடுக்கிற விஷயங்களுக்கும் ஆயிட்டு இப்படி வேஸ்டாக்கி களயவாக்கம் செய்யறது. அதனாலேயாக்கும் ஜந்து அப்படின்னு இங்க சொன்னது. எல்லா உயிரினங்களும் ஜனிக்கிறது, மனுஷனும் ஜனிக்கிறான். அதனால மனுஷனும் ஜந்து அப்படின்னு இங்க விசேஷப்படுத்தப்படுறது. அதுக்கப்புறமா மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த புத்தி ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த
மனுஷ ஜென்மத்தை உபயோகிச்சு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கிற இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மா அப்படிங்கிற லட்சியத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதையாக்கும். சர்வ ஜந்துக்களிலேந்தும் மனுஷன் அப்படிங்கிற ஜந்து வேறுபடுறான். சாதகனா இருக்கிறவர் விவேஜன புத்தி உபயோகிச்சு நசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலேந்தும் விடுபட்டு ஜீவாத்மாவை பரம்பொருளில் எத்திக்கிறதுக்கான பிரயத்னம், கடும் பிரயத்னம் செய்யறார். சோகங்கள் இல்லாம தீரறது அப்படியாக்குமானா அந்த டைம்ல பரமாத்மாவோட கிருபையால பரபிரம்ம புருஷோத்தமன் அப்படிங்கிற அந்த பரம்பொருள் அணுவில அணுவும் மகத்தில மகத்தும் சர்வவியாபியுமாக்கும் அப்படிங்கிற அந்த பரபிரம்ம மகிமைய நன்னா தெரிஞ்சுண்டு அந்த சாதகனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கிறது. அப்படி ஒரு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜென்ம ஜென்மாந்தர சுகிருதங்கள் உண்டாகணும். பிரகிருதி விஷயங்களில அட்டாச்மெண்ட் ഇല്ലാമാക്കിയിട്ട് പരമ്പൊരുളിലെ അറ്റാച്ച്മെന്റ് ഉണ്ടാക്കണം. പ്രകൃതിയിലെ இருக்கிற எல்லாம் உண்டான விஷயங்கள் எல்லாம் அழியக்கூடியதாக்கும் அப்படிங்கிற போதம் உண்டாகணும். பஞ்சபூதங்களால நிர்மிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட நம்மளோட இந்த சரீரமும் பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும். பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட சரீரம் நிரந்தரம் இல்லை அப்படின்னும் அது இந்த பிரபஞ்சத்துல லயிக்கக்கூடிய ஒன்னாக்கும் அப்படிங்கிறதும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு நாசமில்லை அப்படிங்கிறதும் சாதகன் தெரிஞ்சுண்டு ஆத்மா அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னும் இந்த பிரகிருதி விஷயங்கள் என்னவாக்கும் அப்படின்னும் நம்மளோட இந்த சரீரம் என்னவாக்கும் அப்படின்னும் எல்லாம் நன்னா பகுத்தறிவோடு கூடிட்டு விசாரம் பண்ணி தெரிஞ்சுண்டு இது நான் இல்லை, இது என்னோடதில்லை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதையே இப்படி எல்லாத்தையும் வேண்டா வேண்டான்னு வைக்கிறதே ஒரு மோட்சமாக்கும். அப்படி விட்டு விட்டு இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவில லயிப்பிக்கணும். அப்படி செய்யறதையாக்கும் ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகிறது. ஈஸ்வரனோடு கிருபை இருந்தாதான் இதுக்கு சாதிக்கும். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளியில 21வது மந்திரம் ஆசீனஹா தூரம் व्रजति शयानः यादि सर्वतः कः तं मदामदं देवं मदन्यः ज्ञातुम् अर्हति. आसीनः
உட்கார்ந்துருக்கிறவனாயிட்டு ஒரிடத்துல உட்கார்ந்துக்கிறவனாயிட்டே தூரம் விரஜதி ரொம்ப டிஸ்டன்ஸான இடத்துக்கு போறதுக்கு சயானஹா படுத்துட்டு இருந்துட்டே சர்வதா எல்லா இடத்துலையும் யாதி போறதுக்கும் மதாமதம் சந்தோஷத்தோடு கூடிட்டும் சந்தோஷம் இல்லாத அவஸ்தையிலையும் தம் தேவம் அந்த தேஜஸ்வரூபன மதன்யஹா நானல்லாதக்கு கஹா ആരാക്കും ജ്ഞാതും தெரிஞ்சுக்கிறதுக்கு அர்ஹதி அர்ஹதையுள்ளது. பரஸ்பர விருத்தங்களா இருக்கிற மாதிரி தோணரா மாதிரி இருக்கிற ஆத்மாவோடு தர்மங்களையாக்கும் இங்க சொல்லறது. ஆசீனஹா சயானஹா இப்படி இருக்கிற பதங்கள் எல்லாம் இதுக்காக்கும் எடுத்து சொல்லப்பட்டது. പരമാത്മാ നമ്മളോട് ചിന്തനകൾക്ക് അപ്പാർപ്പെട്ടവരാക്കും. ഒരേ ടൈമിலேயே பரமாத்மாவுக்கு பலவிதமான விருத்த தர்மங்களாயிருக்கிற திருவிளையாடு நடத்துறதுக்கு சாதிக்கிறது. அதனாலேயே ஒரே டைமில் சூக்ஷ்மத்தில் சூக்ஷ்மவும் மகத்தில் மகத்துமாயிட்டு தெரியப்படுறார் பரமாத்மா. எல்லா இடத்திலையும் சர்வ வியாபியாயிட்டு பகவான் இருக்கார். நம்ம ஒரிடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தானா அங்கேயும், கொஞ்சம் தூரம் போனானா அங்கேயும், நம்ம தூங்குறதையும் நம்மளுடைய ஏതൊരു അവസ്ഥയിലും ഭഗവാൻ കൂടെ ഉണ്ട്. സർവത്ര എല്ലാ രൂപങ്ങളിലെയും ഭഗവാൻ സ്ഥിതി பண்றார். எதிலையும் அட்டாச்மெண்ட் இல்லைனா கூடியும் எல்லாத்திலையும் பகவான் இருக்கார். பகவானுக்கு அவரோட ஐஸ்வர்யத்தில் கொஞ்சம் கூட அகங்காரவும் இல்லை. ஆத்ம தத்துவஞனான யமராஜனான எனக்கு துல்லியமாயிட்டு அந்த பரபிரம்மத்தை தெரியறதுக்கான அவகாசம் வேற ஆருக்காக்கும் இருக்கு அப்படின்னு யமதேவன் நஜிகேதஸ் கிட்ட சொல்றார். அந்த பரம்பொருளை நன்னா தெரிஞ்சுண்டவனாக்கும் நான், அதுக்கான எல்லாவித தகுதியும் எனக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த பரபிரம்ம தத்துவத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன்.